உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது தனது பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வந்தது. பயம் காரணமாய் அனைத்து மிருகங்களும் சிங்கத்திற்கு கிட்ட செல்வதில்லை. சிங்கத்தை கண்டால் பயந்து ஓடிவிடுகின்றன. ஆனால் ஈ ஒன்று பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது. அதை பார்த்தது சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செய்தபடியே, உன்னை என் பற்களால் கடித்து குதறுவேன், நகங்களால் விளாண்டுவேன், நசுக்கி பொசுக்கி போடுவேன் என்றது. அதற்கு ஈயோ, நீ பலசாலியாய் இருக்கலாம், உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் விளாண்டிக் கொள்ளவும் செய்வேன் என்றது. இதை கேட்ட சிங்கம் கோபத்துடன், ஏலமாயின் அதை செய் என சவால் விட ஈ பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து அதை கடித்தது. ஈ முதுகில் அமர்ந்த போது அதை விரட்ட சிங்கம் தன் பற்களால் முயன்ற போது ஈ பறந்துவிட சிங்கம் தன் முதுகை தானே கடித்துக் கொண்டது. ஈ சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்த போது அதை விரட்ட தன் கால் நகங்களால் முயல ஈ பறக்க சிங்கம் தன் நகங்களால் தன் முகத்தையே உராண்டி கொண்டது. இவ்வாறு பல தடவை சிங்கத்தை நன்கு இம்சை செய்துவிட்டு ஈ பறந்தது. சிங்கத்தினால் ஈயை பிடிக்கவோ நசுக்கவோ முடியவில்லை. அதனால் சிங்கம் தன் இயலாமையை எண்ணி வெட்கப்பட்டது. அதன் பின்புதான் சிங்கத்திற்கு புரிந்தது, தான் உடல் அளவில் வீரமாய் இருந்தாலும் ஒரு சிறு ஈ தன்னை இம்சைப்படுத்தி விட்டதே என்று. உருவத்தை கண்டு யாரையும் எடைபடக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் உருவு கண்டெல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர் கச்சாணி என்னார் உடைத்து என்றார். பொருள், உருவத்தான் சிறியதாக இருந்தாலும் அதை கேலி செய்து அலட்சியப்படுத்த கூடாது. பெரிய தேர் ஓட காரணமாயிருப்பது சிறிய அதன் அச்சாணியே. செய்யும் செயலில் அவதானம் வேண்டும். ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் பால் விற்று ஜீவியம் செய்து வந்தாள். அவள் தினமும் தன்னிடம் இருந்த ஒரு பசுமாட்டில் இருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்தினுள் விட்டு தன் தலையில் வைத்து எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்தாள். தான் ஏழையாக இருப்பதனாலேயே இப்படி தினமும் பால் விற்று ஜீவிக்க வேண்டியுள்ளது. என் போன்ற மற்ற பெண்கள் எல்லாம் விதவிதமாக ஆடை அணிந்து எடுப்பாக செல்கின்றார்களே என தன்னுள் கவலையுடன் இருந்தாள். ஒரு நாள் அவள் வழக்கம் போல் பாலை கறந்தெடுத்து குடத்தினுள் விட்டு அதனை விற்பதற்காக தெரு வீதி வழியே சென்று கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தாள். இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன், அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் 2 ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன், அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசுமாடு வாங்குவேன், இவற்றை கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன், அதில் வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன், வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து அதிசயிக்க கூடியதாக உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து விலக்கி ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாள். என்ன பரிதாபம், அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த அனைத்து பாலும் கிளை கொட்டியது, குடமும் உடைந்தது. அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது என்பதை உணர்ந்தாள். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும். இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டமே. செய்யும் செயலில் அவதானம் வேண்டும், இல்லையேல் பெரு நஷ்டம்.